அனைவருக்கும் வணக்கம். நாம இன்னைக்கு நம்ம ஸ்ரீமுத்ரா சேனல்ல பிராணமுத்திரை பத்தி பார்க்க போறோம். இந்த பிராணமுத்திரை எப்ப செய்யணும், செஞ்சா என்னென்ன பலன் கிடைக்கும், எப்ப செய்யக்கூடாது, இதெல்லாம் இந்த வீடியோல நம்ம இப்ப பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் கீழே விரிப்பு விரிச்சு சமணங்கால் போட்டு உட்காந்துக்கோங்க. நீங்க சமணங்கால் போட முடியல, கால் வலியா இருக்கு, உட்கார முடியலன்னு நினைக்கிறவங்க நம்ம சேர்ல உட்காந்து பாதம் ரெண்டையும் கீழே வச்சு இந்த கால் மேல நம்ம முத்திரை, அதாவது சுண்டு விரலையும் மோதிர விரலையும் பெருவிரல் நடுவுல வச்சு இந்த மாதிரி செய்யணுங்க. இது மாதிரி செய்யும் போது நம்ம நீரையும் மண்ணையும் நெருப்பால சமப்படுத்துறோம். இந்த முத்திரை 10 நிமிஷம் மட்டும் செஞ்சாலே நமக்கு நல்ல பலன் இருக்குங்க. நீங்க கையில வச்சு அடுத்த செகண்டே நீங்க நல்லா ஃபீல் பண்ணுவீங்க. இந்த முத்திரை வச்சிங்கன்னா கரண்ட் ஷாக் அடிச்ச மாதிரி அது ஒரு எனர்ஜி உங்களுக்கு கிடைக்கும். இந்த முத்திரை காலையில மட்டும்தான் செய்யணுங்க. ஏன்னா ஈவினிங் டைம் நீங்க செய்யும் போது நைட்டு தூக்கம் கூட வராது. அந்த அளவுக்கு உங்களுக்கு எனர்ஜி லெவல் சூப்பரா இருக்கும். நம்ம 10 நிமிஷம் காலையில செய்யும் போது வேலைக்கு போகும்போது நீங்க கையில வச்சுக்கிட்டே கூட நீங்க டிராவல் பண்ணலாங்க. நீங்க பஸ்ல போறீங்க, ட்ரெயின்ல போறீங்க, அந்த மாதிரி போகும்போது இந்த பிராணமுத்திரையை கையில வச்சுக்கலாம். உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த பிராணமுத்திரை செய்யறதுனால உடலுக்கு சக்தி கொடுத்து முதுகு, இடுப்பு இது எல்லாத்துக்குமே பிராணசக்தி கிடைக்கும். முதுகு வலி, இடுப்பு வலி இருக்கிறவங்க கொஞ்சம் லாங் டைமாக 3 months 4 months கண்டினியூஸாக செய்யும்போது நல்லாவே ரிசல்ட் இருக்கும். இல்லை எங்களுக்கு பெயின் அதிகமாக இருக்குது முதுகு இடுப்பெல்லாம்னா அதுக்கு தனியாகவே முத்திரை இருக்குது. இது உங்களுக்கு ஓவரால் பாடிக்கே உங்களுக்கு பிராணசக்தி கொடுக்கும். தலையிலேருந்து கால் வரைக்கும் ஃபுல்லாகவே கொடுக்குங்க. இது அற்புதமான முத்திரை. கல்யாணமாகி குழந்தை வேணும்னு நினைக்கிறவங்க, பல வருஷமா குழந்தை இல்லைன்னு இருப்பாங்க இல்லையா, அவங்க இந்த முத்திரை 3 to 4 மாதம் 2 பேருமே செஞ்சுட்டு வந்தாங்கன்னா கருமுட்டை வளர்ச்சி நன்றாகவே இருக்குங்க. விந்தணுக்களின் வேகம் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸ்பெர்ம் கவுண்ட் நல்லாவே இன்க்ரீஸ் ஆகும். 3 to 4 months நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இந்த முத்திரை செஞ்சு நிறைய பேத்துக்கு குழந்தையும் கிடைச்சிருக்கு. காலை மட்டும் சின்சியராக ஒரு 40 minutes 2 பேருமே, தம்பதிகள் 2 பேருமே தாராளமாக செய்யும்போது கண்டிப்பாக ரிசல்ட் இருக்குங்க. செஞ்சு பாருங்க. முத்திரை செய்யும் போது ஆன்டி ஏஜிங் முத்திரைன்னு கூட சொல்லலாம். நம்ம முகப்பொலிவு கண் கூட பார்க்கலாம். நீங்க மித்ததெல்லாம் உடல்ல இருக்கிற ரியாக்ஷன் உங்களுக்கு தெரியறதுக்கு கொஞ்சம் டிலே ஆகலாங்க. ஆனா முகத்துல டக்குன்னு நம்ம ஒரு 10 வருஷம் பேக் நம்மளுடைய ஸ்கின், நம்மளுடைய தோற்றம் கண்டிப்பா நம்மளால கொண்டு போக முடியும். கண்டிப்பா செஞ்சு பாருங்க. 20 to 40 நிமிஷம் இவங்க செய்யலாம். காலை மட்டும்தான் செய்யணுங்க. நரம்பு பிரச்சனை இருக்கிறவங்களும் இதை தாராளமாக செய்யலாம். பிராணமுத்திரை செய்யும் போது கண்ணாடி போட்டிருக்கிறவங்க தாராளமாக கண்ணாடி கழற்ற அளவுக்கு இந்த முத்திரை பயங்கர பவருங்க. நீங்கள் கண்ணாடி போட்டிருக்கீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நீங்கள் கண்ணாடி கழட்டக்கூடாது. நீங்கள் முத்திரை ஒரு 3 மாதம் செய்யுங்க. போய் பவரை செக் பண்ணி பாருங்க. பவரை செக் பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக அதில் மாற்றம் இருக்கும். அப்புறம் உங்களுக்கு அந்த டைமுக்கு இருக்கிற பவருக்கு நீங்கள் ஏற்ற மாதிரி கண்ணாடி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 3 மாதம் செஞ்சு பாருங்க. கண்டிப்பாக கண்ணாடியை ரிமூவ் பண்ணுற அளவுக்கு உங்கள் கண்ணில் பிராணசக்தி கண்டிப்பாக இருக்கும். இந்த முத்திரை செய்யும் போது கண்ணில் தண்ணி அந்த மாதிரி ஏதாவது வந்ததுன்னா காட்டனை வச்சு தொடச்சிட்டு நம்ம ஈரத்துணியை கண்ணில் வச்சுக்கலாம். பிராண முத்திரையை செஞ்சு பாருங்க. எல்லோரும் பயனடைங்க. நமக்கு நாமே மருத்துவர். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. நன்றி.